முத்திரைகள் செய்வதன் மூலம் நம்ம நோய்கள் எப்படி தீரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் உள்ளது அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த உலகம் வந்து பஞ்சபூதத்தால் ஆனது. இந்த உடலும் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சபூதங்களால் ஆனது. நம்ம உடல்ல வந்து பஞ்சபூத தன்மையோட சக்தி வந்து சமமா இயங்கினால் நமக்கு வந்து எந்த நோயுமே வராது. அப்படி வந்து ஏதோ ஒரு சக்தியோட அளவு கூடவோ குறைவாகவோ இருக்கும் பொழுது அதை சரி செய்யறதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, சுவிட்ச் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட கை விரல்கள்ல இருக்குங்க. ஆமா, இது பாத்தீங்கன்னாக்கா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பஞ்சபூத தன்மை விரல்கள்ல வந்து எந்தெந்த விரலுக்கு எந்தெந்த தன்மை இருக்குன்னு பாத்துடலாம். கட்டை விரல் வந்து நெருப்பு, ஆள்காட்டி விரல் காற்று, நடுவிரல் ஆகாயம், மோதிர விரல் நிலம், சுண்டு விரல் நீர். இதை வந்து நம்ம வந்து பஞ்சபூத சக்தி, அதாவது நம்ம விரல்களை வந்து ஒன்றோடு ஒன்று இணைத்து அழுத்தம் கொடுக்கும் பொழுது நம்ம உடல்ல வந்து எந்தெந்த சக்தி கூடவோ குறைச்சியோ இருக்குதோ அது வந்து சமநிலைப்படுத்துறதுனால நமக்கு வந்து அந்த நோய்கள் வந்து முற்றிலுமாக குணமாகிறது. இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே இது வந்து ஏன்னா நம்ம இந்த விரலையும் ஜாயின் பண்ணி உட்கார்றதுனால எப்படி நமக்கு நோய் தீரும் அப்படின்னு சொல்லி இது வந்து ஒரு இதே இல்லை அப்படின்னு சில பேர் வந்து முத்திரைகள் மேல நம்பிக்கை இல்லாம அதை செய்யாம இருப்பீங்க. இந்த முத்திரைகளோட தத்துவத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாலே நீங்க வந்து இந்த முத்திரைகளோட பலன்களை வந்து கூடிய விரைவில் நீங்க வந்து அடைய முடியும்.